الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله لا يهدي كيد الخائنين. وقال أيضا إن الله لا يحب الخائنين. صدق الله العلي العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم: آية المنافق ثلاث: إذا حدث كذب، وإذا اؤتمن خان، وإذا وعد أخلف. صدق رسوله النبي الكريم. கியாம நாளின் சிறிய அடையாளங்களில் இரண்டாவது அடையாளத்தை நாம் இன்று சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது அடையாளமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: தியாஉல் அமானா, அமானிதத்தை மோசம் செய்யப்படும், நம்பினால் மோசம் செய்யப்படும். எந்த முஸ்லிமான அல்லது இந்த உலகம் மோசடியின் பக்கம் நெருங்க ஆரம்பித்து விட்டால் கியாம நாளை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக இஸ்லாத்தில் மிகப்பெரிய வணக்கசாலியாக இருப்பது பெருமை அல்ல. பெரும்பாலுமான அமல்கள் வருடா வருடம் ஹஜ்ஜு செய்வதோ, பணம் கிடைக்கும் போதெல்லாம் உம்ரா செய்வதோ, மாதம் விடாமல் 3 நோன்பு நோட்பதோ, எல்லா தொழுகைகளையும் பேணுதலாக தொழுது வந்ததற்கு பின்பாக அந்த மனிதனிடம் பொய் நிரம்பி இருக்கிறது, மோசடி நிரம்பி இருக்கிறது, அவருடைய வியாபாரம் அநியாயமாக இருக்கிறது, அவருடைய குடும்ப வாழ்க்கை இஸ்லாத்திற்கு முரண்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் முன்னால் செய்த எல்லா அமல்களும் கேள்விக்குறியாகிவிடும். நானும் தொழுகையில் பேணுதலாக இருக்கிறேன், ஆனால் வட்டி வாங்குகிறேன். நான் வருடம் ஹஜ்ஜுடைய அமல்களை நான் செய்து கொள்கிறேன், ஆனால் வியாபாரத்தில் மோசடி செய்கிறேன். இதுவல்ல இஸ்லாத்தினுடைய பூரணத்துவம், இதுவல்ல இஸ்லாத்தினுடைய பரிபூர்ணத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள்: அஃதலுல் இஸ்லாமி ஐயுல் இஸ்லாமி அஃதல்? யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்துல சிறந்தது எது? இஸ்லாத்துல போற்றப்படக்கூடிய விஷயங்கள் எது? இஸ்லாத்துல மதிக்கத்தக்க விஷயங்கள் எது என்பதாக சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபி அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லல. நீங்க காலம் பூரா நோன்பு வைக்கணும், விடாமல் எல்லா தொழுகைகளையும் பேணுதலாக தொழுகணும், நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் எல்லா விஷயங்களிலும் எல்லா அமல்களையும் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லல. 2 வார்த்தை, முத்தாய்ப்பான வார்த்தையாக சொன்னார்கள்: இத்ஆமுத்தாம் வதீபுல் கலாம். வறியவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு உணவளியுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், இதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது என்பதாக சொன்னார். அப்போ ஒரு இஸ்லாமியனாக, முஸ்லிமாக வாழ்வதற்கு அடையாளம் என்ன? வணக்கசாலியாக இருந்தால் மட்டும் போதாது, மாறாக அவர் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும். வியாபாரம் எப்படி இஸ்லாம் செய்ய சொல்லியிருக்கிறதோ அப்படிப்பட்ட வியாபாரமாக ஒரு முஸ்லிமுடைய வியாபாரம் இருந்து அவர் வணக்கசாலியாகவும் இருந்தால் அவருடைய வியாபாரமும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கும், அவருடைய வணக்கமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்கக்கூடியதாக இருக்கிறது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய பேச்சு அத்துணையும் அவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பிடித்தமான நடைமுறையாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். நாம எந்த அமல்கள் செய்தாலும் சரி, நாம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களில், பேச்சுக்களில் அல்லது அணுகுமுறையில் மாற்றம் இருந்தால், முகம் சுளிக்கக்கூடிய நடவடிக்கைகள் நம்புறத்திலிருந்து வெளிப்பட்டால், நாம் எந்த அமல்கள் செய்தாலும் அது வீணானது என்பதற்கு மிக உன்னதமான உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முஹாஜிராக தன்னுடைய வீடு, தன்னுடைய நாடு எல்லாத்தையும் துறந்து நபியினுடைய மார்க்கம்தான் எனக்கு முக்கியம் என்பதாக சஹாபாக்களிலே கடைசியாக வந்த சஹாபி, முஹாஜிரான சஹாபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய குடும்பத்தார்களோடு நபி அவர்களுடைய சபைக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்து சொல்றாங்க, நீங்க தான் முஹாஜிரீன்களே கடைசியான நபர், முஹாஜிரீன்களே நீங்க தான் கடைசியான நபர். அடுத்ததாக நபி அவர்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுது. நபி அவர்கள் சஹாபாக்கள் எந்த வீட்டில் இருந்தாங்களோ, எந்த இடத்துல இருந்தாங்களோ, அந்த வீட்டினுடைய கதவுக்கு அருகாமையில் 2 நபர்கள் இருக்கிறார்கள். 2 நபர்கள் உங்களை சந்திக்க வேண்டியும் உங்களோடு கைகோர்த்து இஸ்லாத்தை ஏற்க வேண்டியும் 2 நபர்கள் கதவுக்கு அருகாமையில் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவரை அனுமதிக்கட்டுமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவங்க யாரு? அவங்க யாரு? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுது, வந்த 2 நபர்களில் ஒருவர் அபு சுஃபியான், இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு அபில் ஹாரிஸ். 2 நபர் உங்களை கைகோர்த்து முஸ்லிம் ஆக வேண்டும், இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையை சொன்னவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னார். அவர்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த வார்த்தை நபி சொல்ல காரணம் என்ன? அப்துல்லாஹ் இப்னு அபில் ஹாரிஸ் அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நபிக்கு முன்பாக வெளிப்படுத்தினார்னு சொன்னா, நபி அவர்கள் அப்துல்லா அந்த நபர் நான் தான் அல்லாஹுடைய தூதர் என்பதாக சாட்சியத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க வானத்துல ஏறணும், நீங்க வானத்துல ஏறணும், ஏறி அல்லாஹ் இடத்துல ஒரு துண்டு சீட்டு வாங்கிட்டு வரணும், ஒரு துண்டு சீட்டு வாங்கிட்டு வரணும். அதுல எழுதப்பட்டிருக்கணும், நான் தான் அல்லாஹுடைய தூதர் என்பதாக எழுதப்பட்டிருக்கணும். அந்த துண்டு சீட்டு நீங்க அல்லாஹிடத்துல இருந்து வாங்கிட்டு வர்றதோட 4 மலக்குமார்களும் அந்த சீட்டோட வரணும். 4 மலக்குமார்களும் வானத்திலிருந்து எழுதப்பட்ட அந்த துண்டு சீட்டில் நான் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்து 4 மலக்குமார்களும் உங்களுக்கு சாட்சியாக வந்திருந்தாலும் நான் அதை பார்த்து விட்டு என்னுடைய சிந்தனைக்கு நீ நபிதான் இல்லை, நபியாக இருக்க முடியாது என்பதாக எனக்கு சிந்தனை வந்தால் நான் ஏற்க மாட்டேன் என்பதாக நபியோடைய தூதுத்துவத்தை இவ்வளவு ஏளனமாக அந்த நபர் பேசியதற்காக அவர் இஸ்லாத்தையே ஏற்க வந்தாலும், ஈமான்தாரியாகவே ஆக வந்தாலும் அவருடைய இஸ்லாம் எனக்கு தேவையில்லை நபி அவர்கள் சொன்னதின் காரணம் என்ன? நடவடிக்கை, அணுகுமுறை, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். இதைத்தான் முஸ்லிம் சமூகத்திடமிருந்து இஸ்லாமும் அல்லாஹும் ரசூலும் எதிர்பார்க்கக்கூடியது. நீங்கள் வணக்கசாலியாக இருக்கலாம், ஆனால் குடும்ப உறவுகளில் நீங்க கோட்டை விட்டுற வேணாம். நீங்க மிகப்பெரிய ஆபிதாக, மிகப்பெரிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடைவள்ளலாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வியாபாரத்தில் வட்டி கலந்துட வேண்டாம். 2ம் வேண்டும். நீங்கள் எவ்வாறு வணக்கத்தில் மும்பரமாக, வணக்கத்தில் ஈடுபாடோடு இருக்கிறீர்களோ அதே போன்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. கொடுக்கல் வாங்கலிலும் உங்களுக்கு நீதம் தேவை, கொடுக்கல் வாங்கலிலும் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது, உங்களை நம்பிய நபர்களுக்கு நீங்கள் மோசடி செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் ஆழமாக கற்றுத்தருகிறது இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு. நாளை மறுமை நாள்ல ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏற்றவாறு தண்டனைகள் கொடுக்கப்படும். அல்லாஹ் அது போன்ற நாம் சொல்லக்கூடிய தண்டனைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக.
அவர்களுடைய பாவத்துக்கு தக்கவாறு அவர்கள் இந்த உலகத்தில் என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பாவத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான். ஒரு நபருக்கு அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுப்பான். அவர் யாருன்னு சொன்னா இந்த உலகத்துல அதிகமாக பொய் சொல்லி வாழ்ந்தவர், அதிகமாக வியாபாரத்துல போய், குடும்பத்துல போய், உறவினர்கள்ட்ட போய், பெற்றோர்கள்ட்ட போய், எல்லா விஷயத்திலும் தன்னுடைய வாழ்க்கையை பொய்யை கொண்டு அங்கமாக அமைத்துக் கொண்ட நபருக்கு எப்படிப்பட்ட வேதனையை கொடுப்பான்னு சொன்னா, ஒட்டகத்தை போன்று தடித்த நீளமான நாக்கை அல்லாஹ் அவருக்கு வேதனையாக கொடுப்பானா, அவர் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய நாக்கை வாயை விட்டு வெளியாக்குவாரோ மலக்குமார்கள் அந்த நாக்கை உடனே வெட்டிடுவாங்க. திருப்பி அந்த நாக்கு மறுபடியும் அந்த வேதனை அனுபவித்தவராக அந்த நாக்கு திருப்பி அவருக்கு கொடுக்கப்படும். அதே போன்று மறுபடியும் அந்த நாக்கை அவர் வாயிலிருந்து வெளியாக்குவார். மலக்குமார்கள் பார்த்தவுடன் அந்த நாக்கை வெட்டுவார்கள். இப்படியாக பொய் சொல்லக்கூடிய நபருக்கு இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் பொய்யையே தன்னுடைய அங்கமாக அமைத்துக் கொண்ட நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அடுத்ததாக அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட வேதனையை கொடுப்பான். அவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக அல்லாஹ் அல்லாத நபர்களிடம், அவர்கள் சிலைகளாக இருக்கட்டும், அவர்கள் அவுலியாக்களாக இருக்கட்டும், அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் அல்லாத நபர்களிடம் தன்னுடைய தேவைக்காக யாரெல்லாம் அவர்களிடம் நின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட வேதனையை கொடுப்பான். நாளை மறுமை நாளில் அவர்கள் முகங்களில் சதைகள் இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். முகங்களில் சதைகள் இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, யா அல்லாஹ், எங்களுடைய உடலில் அழகான பகுதி முகமாக இருக்கிறது, இந்த முகத்தை சதை இல்லாமல் எலும்போடு மட்டும் எழுப்பி விட்டாயே என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நான் இந்த அழகான உருவத்தையும் முகத்தையும் கொடுத்த நான் என்னிடம் உன்னுடைய தேவையை நீ கேட்கவில்லை, என் அல்லாத நபர்களிடம் உன்னுடைய தேவையை கேட்டதற்காக உனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுது என்பதாக சொல்லுவான். அடுத்ததாக அல்லாஹ் சில மக்களுக்கு வேதனையை கொடுப்பான். எப்படிப்பட்ட வேதனை அப்படின்னு சொன்னா, நாம எந்தெந்த காரியங்களை, எந்தெந்த பண்புகளை இலகுவாக மிக லேசாக நினைக்கிறோமோ அந்த பண்புகளையும் அந்த நடவடிக்கைகள் விஷயத்தில் தான் அல்லாஹ் நம்மை பிடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யாரெல்லாம் இந்த உலகத்துல பெருமையோடு நான் தான் இந்த குடும்பத்திற்கு காரணம், நான் தான் இந்த ஊரை கட்டி காப்பாத்துறேன், நான் இல்லைன்னா இது முடியாதுங்க என்பதாக பெருமையோடும் தற்பெருமையோடும் நடந்து திரியக்கூடிய நபருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட வேதனையை கொடுப்பான். அவருடைய உருவத்தை கடுகை விட சிறியதாக ஆக்கிடுவான். அவருடைய உருவத்தை கடுகை விட சிறியதாக ஆக்கிடுவான். ஏன்? இந்த தலக்கணத்தோடு நீ நடந்ததன் காரணமாகத்தான், இந்த பெருமையோடு நீ நடந்ததன் காரணமாகத்தான் அந்த கடுகை விட சிறிய உருவமாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி மக்கள் எல்லாம் அவர்களுடைய தலைக்கு மேலாக நடக்க வைப்பான். இந்த தலையும் இந்த உருவத்தை கொண்டுதானே நீ பெருமைப்பட்டு நடந்தாய், இந்த உடலை உறுப்புகளை கொண்டு வைத்துதானே நீ பெருமையோடு இந்த உலகத்தில் நடந்தாய். எனவே அந்த உருவத்தை சிறியதாக ஆக்கி மக்கள் எல்லாம் அதன் மீது நடக்கக்கூடிய நிலைமையை, தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யார் மோசடி செய்து வாழ்ந்தார்களோ, வியாபாரத்துல மோசடி, கொடுக்கல் வாங்கல்ல மோசடி, நிலத்துல மோசடி, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும், இபாதத்துகள மோசடி வந்துருச்சு. இபாதத்துகள்ல, வணக்க வழிபாடுகள்ல மோசடி, குறைந்த செலவு அதிக சேவை. நீங்க எங்களுடைய ஹஜ் உம்ரா சர்வீஸோடு வாருங்கள். 32 பேர்கிட்ட 1.5 லட்சம் வாங்கினாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. வணக்கங்களில் மோசடி என்பது கியாம நாளுடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள் நபி அவர்கள். இப்படிப்பட்ட மோசடி செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடியது எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னா, அல்லாஹ் அந்த மோசடி செய்த நபர்களை கூப்பிடுவான். மோசடி செய்த நபர்களை கூப்பிட்டு சொல்லுவான், நீ மோசடி எந்தெந்த பொருள் மீது, எந்தெந்த வார்த்தைகளின் மீது, எந்தெந்த நடவடிக்கைகளில் நீ மோசடி செய்தாயோ அந்த பொருளை கொண்டு வா, அந்த பொருளை கொண்டு வா. அப்ப அடியான் கேட்பானா, யா அல்லாஹ், இது மறுமை, இது மஹ்ஷருடைய மைதானம்,
இதுல எப்படி நான் மோசடி செய்த பொருட்களை எப்படி நான் மீட்டு கொண்டு வர முடியும்? அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இது இருக்குது நரகம், இந்த நரகத்துலதான் நீ செய்த மோசடியான பொருட்கள் இந்த நரகத்துலதான் விழுந்து கிடக்குது, இந்த நரகத்தில் தான் விழுந்து கிடக்கின்றது. எனவே நீ செய்த மோசடி இந்த நரகத்திற்கு உள்ளே நுழைந்து அந்த பொருளை எடுத்து வா என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அந்த அடியான் உள்ள நுழையுவான். மலக்குமார்கள் உள்ள நுழைகிறதுக்கு முன்பாக அவன் தயங்குவான். நான் எப்படி இந்த நரகத்துக்குள்ள நுழைகிறது? மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கையால் ஒரே அடி அடிச்சு செல்லடா மூதேவி என்பதாக அந்த வார்த்தையை சொல்லி அந்த மலக்குமார்கள் நரகத்துக்குள்ள அனுப்புவாங்க. போவான் போவான் போவான். அடித்தட்டுல வாழக்கூடிய ஹாவியா என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் போய் அந்த இடத்துல பார்த்தா யார் நிரம்பி இருப்பாங்க? முனாஃபிகீன்கள் நிரம்பி இருப்பாங்க, நயவஞ்சகர்கள் நிரம்பி இருப்பாங்க. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நயவஞ்சகர்களுக்கு நரகத்தினுடைய அடிப்பாகத்தில் அடித்தட்டுல என்ன செய்யப்படும்? வேதனை கொடுக்கப்படும். அடித்தட்டுல தான் அவர்களுக்கு இருப்பிடமே. வீட்டுல சோறு பொங்கும் பொழுது பிரியாணி பொங்கிட்டோம். சில நபர்களுக்கு, நம்மள சில பேர்களுக்கு யாருன்னா அடி சோறு கொஞ்சம் இருந்தா தாமா பிரியப்பட்டு கேட்போம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அது கொஞ்சம் இதே போன்றுதான் வேதனையினுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் முனாஃபிகீன்களுக்கு கொடுப்பான். வேதனையினுடைய ஆரம்பத்தை முனாஃபிகீன்களுக்கு கொடுப்பான். ஹாவியா என்ற இடத்திலிருந்து, அந்த நரகத்திலிருந்து மோசடி செய்த நபர் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு மேலே வருவார். மேலே ஏறி ஏறி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏறி முதல் வாசலுக்கு வரும் பொழுது அவர் எடுத்து வந்த அந்த பொருள் அவருடைய கையை விட்டு தவறி விழுந்து விடும். திருப்பி அந்த பொருளை எடுப்பதற்காக கீழே வருவாரு. கீழே வரும்போது கேட்பாங்க, ஏன்பா ஏதோ ஒரு பொருளை எடுக்கிற, திருப்பி மேல போற, அந்த பொருள் கீழே விழுகுது, திருப்பி எடுக்க வர, ஏன், என்ன காரணம்? அப்ப அந்த நபர் சொல்லுவாரா, நான் உலகத்துல மோசடி செஞ்சுட்டேன், நான் உலகத்துல இந்த நபர்களுடைய பணத்தை வாங்கி மோசடி செஞ்சுட்டேன், நான் இந்த உலகத்துல நிலத்துல இவ்வளவு தர்றேன் என்பதாக மோசடி செஞ்சுட்டேன், இந்த உலகத்துல வாழுகின்ற சமயத்தில் நிறைய நபர்களை நம்ப வச்சு நான் ஏமாத்திட்டேன், எனவே இந்த நம்பப்பட்ட பொருளை நான் அல்லாஹ்விடத்துல எடுத்து கொண்டு போய் சேர்த்தால் எனக்கு இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு அளிப்பேன் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் என்பதாக சொன்ன. கடைசி வரைக்கும் அந்த நபருக்கு இப்படிப்பட்ட வேதனையை கொடுக்கப்படும். அந்த நரகத்திலிருந்து மீண்டே வர முடியாது. அந்த பொருளையும் திருப்பி அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது. இப்படிப்பட்ட வேதனையை மோசடி செய்த நபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நபி அவர்கள் பதிவு செய்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி அவங்க சொன்னாங்க, லா தஃபாலு உம்மதி பிகைரின், என்னுடைய உம்மத்திட்ட எப்ப நலவான விஷயங்கள் நிரம்பி இருக்கும் அப்படின்னா, எப்ப என்னுடைய உம்மத் நலவான விஷயங்கள்ல நீடிச்சு இருப்பாங்க அப்படின்னா, மாலம் தரல் அமானத்த முகனமன், எப்பொழுது அவர்களுக்கு கிடைச்ச அமானத்து, அமானிதமான பொருட்கள், அமானிதமான சொத்து, அமானிதமான பொருட்கள் அவர்கள் தனக்கு கிடைத்த கனிமத்தாக கருத மாட்டார்களோ. யாராவது ஒரு 50,000 வச்சிருங்க, ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன், இந்த 50,000 ரூபாய் பணத்தை நாம எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப தேவையான நேரத்துல வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, இது எப்படியாவது ரொட்டேஷன்ல விட்டுருவோம், வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல விட்டுருவோம், அவர் கேட்க வரும் பொழுது கொடுத்துக்கலாம், கேட்க வரும் பொழுது கொடுத்து கொள்ளலாம் என்பதாக உண்மையான நீதமான எண்ணம் இருக்குமே ஆனால் அவருக்கு இந்த பொருளை, இந்த பணத்தை தன்னுடைய வியாபாரத்திற்காக பயன்படுத்த மாட்டார். அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, அவர்கள்ட்ட ஏதாவது அமானிதமாக பொருள் கொடுக்கப்பட்டா, அவர்கள் மிகப்பெரிய அமானிதார், மிகப்பெரிய அமானிதத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவர். காபிர்கள் முதற்கொண்டு அவர்களுடைய செல்வத்தை, அவர்களுடைய பொருளை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கொடுத்து என்ன செய்வாங்க, இன்னொரு அறிவிப்புல வருது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக வருது, அவர்கள்ட்ட கொடுத்து இந்த பொருளை பாதுகாப்பா வைங்க, நான் அமானிதமா கொடுக்கிறேன். அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்க அமானிதமாக கொடுக்காதீங்க, இந்த பொருளை கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன நியத்து உங்களுடைய உள்ளத்துல இருக்கணும்னு சொன்னா,
நான் இந்த பொருளை ஜுபைருக்கு கடனாக கொடுக்கிறேன். கடனை நாம எப்படினாலும் செலவு பண்ணலாம், கடனை நாம எப்படினாலும் செலவு பண்ணலாம். ஆனா அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருள் எப்படி கொடுக்கப்பட்டதோ அப்படியே திருப்பி கொடுப்பதுதான் அந்த பொருளுடைய கடமை. 50,000 ரூபாய் கொடுக்கிறாரு, எந்த நோட்ல கொடுத்தாங்களோ எந்த பொருளை கொடுத்தாங்களோ எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே திருப்பி கொடுக்கிறது தான் அமானிதத்தை பூரணத்துவமாக நிறைவேற்றியதற்குண்டான அடையாளம். ஆனால் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நீங்க கொடுக்கக்கூடிய பொருளோ பணமோ எனக்கு அமானிதமாக கொடுக்காதீங்க, அந்த சுமை என்னால தாங்க முடியாது. மாறாக நீங்க கடனாக கொடுத்தா நான் கடனை திருப்பி செலுத்துவேன். நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதமாக பொருளை எப்பொழுது நமக்கு கிடைத்த கண்டெடுக்கப்பட்ட பொருளாக நமக்கு கிடைத்த பொருளாக நினைப்போமோ அப்பொழுது இந்த உம்மத்துக்கு நலவான காரியங்கள் நலவான விஷயங்கள் அல்லாஹ் தரமாட்டான்னு சொன்னாங்க. அடுத்ததாக சொன்னாங்க, எப்பொழுது இந்த உம்மத்தினுடைய மக்கள், எப்பொழுது இந்த முஸ்லிம் மக்களிடத்துல சதக்கா செய்வது, தான தர்மங்கள் செய்வது எப்பொழுது சங்கடமாக கஷ்டமாக ஆகுமோ அவர்களுக்கு அல்லாஹ் நலவான விஷயங்களை அல்லாஹ் கொடுக்க மாட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும் சரி, நாம செய்யக்கூடிய சில பல நடவடிக்கைகள் மூலமாக அல்லாஹ் நம்மை நரகத்தில் வைக்கக்கூடும். ஒரு தடவை கைபருடைய யுத்தத்துல ஒரு சஹாபி மௌத்தாயிட்டார். ஏதோ தாங்க முடியாத வேதனை, அந்த வேதனையின் காரணமாக அந்த சஹாபி மௌத்தாயிட்டார். மௌத்தான உடனே ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாசா வைக்கப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லப்படுது. இந்த மாதிரி கைபர் யுத்தத்துல இந்த நபர் மௌத்தாயிட்டார், ஷஹீதாயிட்டார், எனவே இவருக்கு நீங்க தொழ வைங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஜனாசாவை பாக்குறாங்க. ஜனாசாவை பார்த்த உடனே சொன்னாங்க, நான் இந்த நபருக்கு தொழ வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த நபருக்கு நான் தொழ வைக்க மாட்டேன். இப்ப யார சொல்லலாம், சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ச்சியோடு கேட்கிறாங்க, யார சொல்லலாம், கைபருடைய யுத்தத்துல மௌத்தாயிட்டாரு, ஏதோ ஒரு வலியினால ஏதோ ஒரு வேதனையினால மௌத்தாயிட்டாரு, யார சொல்லலாம், இவருக்கு ஏன் நீங்க தொலை வைக்க மாட்டீங்க என்பதாக கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆட்சியிலும் சரி. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அமானித மோசடி என்பது பொதுவாக ஆயிருச்சு. அமானித மோசடி என்பது பொதுவாக ஆயிருச்சு. ஒரு அத்தா மௌத்தாயிட்டாரு, அத்தாவுக்கு மனைவி இருக்கிறாங்க, அதாவது அந்த பிள்ளைகளுடைய அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா யாருடைய பொறுப்புல இருக்கிறாங்களோ அவர்கள் வச்சு பாதுகாக்கிறாங்க. அத்தாவுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்கும் பொழுது அம்மாவுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. தன்னுடைய கணவன் விட்டு போன சொத்தில் மனைவிக்கு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. நான் தான் அம்மா வச்சு பாத்துக்கிறேன்ல, அந்த சொத்தை என்கிட்ட கொடு, நான் தான் அம்மா வச்சு பாத்துக்கிறேன்ல, அந்த சொத்தை என்கிட்ட கொடு என்பதாக தாயுடைய சொத்தை கூட கொடுப்பதற்கு மறுக்குகின்ற சமூகமாக இஸ்லாமிய சமூகம் ஆகிவிட்டது. அந்த சஹாபியுடைய விஷயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் கனிமத்துடைய பொருளை, கனிமத்துடைய போருடைய சமயத்துல போர் முடிஞ்சதற்கு பின்பாக எல்லா எதிரிகளும் தோல்வி அடைஞ்சிட்டோம் என்பதாக போனதற்கு பின்பாக அவர்கள் விட்டு போன சொத்து, அவர்கள் விட்டு போன ஆயுதங்கள் எல்லாமே முஸ்லிம்களுக்கு கனிமத்துடைய பொருள். எப்ப அந்த கனிமத்துடைய பொருள் யூஸ் பண்ண முடியும், உபயோகிக்க முடியும் அப்படின்னா, சஹாபாக்களுக்கு முன்னால நபியவர்களுக்கு முன்பாக எல்லா பொருட்களும் குவிக்கப்பட்டு இந்த பொருட்களை நபியவர்களுடைய தலைமையில பிரித்து கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த பொருளை அந்தந்த சஹாபாக்கள், அதாவது போரில் ஈடுபட்ட நபர்கள் அதை உபயோகிக்க முடியும். ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, இந்த சஹாபிக்கு நான் தொழுவிக்க மாட்டேன். ஏன்? கனிமத்துடைய பொருள், அதுவும் சொல்லப்படுது ஒரு பனியனை விட, ஒரு ஆடையை விட சிறிய பொருளை தனக்காக எடுத்துக்கொண்டார். எனவே இவர் அமானிதத்தில் மோசடி செய்து விட்டார், இவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஜனாசாவுடைய தொழுகை என்பது மையத்திற்குள்ளான ஷஃபாத்துடைய பாக்கியம். நாம நியத் வைக்கிறோம், இந்த மையத்திற்கு துவா செய்தவனாக. எப்படி நியத் வைக்கிறோம்? ஜனாசாவுடைய தொழுகை என்ன? மையத்திற்கு துவா செய்தவனாக, மையத்திற்கு செய்தவனாக, சிபாரிசு செய்தவனாக என்பதாக நியத் வைக்கிறோம். யார் மோசடி செய்வாரோ அந்த நபருக்கு ஜனாசாவுடைய தொழுகையினுடைய ஷஃபாத்தை, சிபாரிசே கிடைக்காதுன்னு சொன்னா
நாம நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படிப்பட்ட சிந்தனை, எப்படிப்பட்ட மோசடியான வாழ்க்கை நமக்கு நிரம்பி இருக்குது அப்படின்னு சொன்னா, நண்பர்களுக்கு மத்தியிலும் மோசடி நிரம்பிருச்சு. ஒரு நண்பன் தன்னுடைய உச்ச தோழன் என்ன சொன்னாலும் நம்புறான். அந்த வார்த்தையை நம்பியதன் காரணமாக, ஆனா அவன் சொல்றது பொய். தன்னுடைய நண்பனுக்கு எந்த வார்த்தை சொன்னானோ, எந்த விஷயத்தை எடுத்து வைத்தானோ, அந்த விஷயத்தை கேட்ட அந்த நண்பன் உறுதியாக நம்புகிறான். என் நண்பன் என்ன செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், ஏமாத்த மாட்டான். ஆனா சொன்ன நபர் முழுக்க பொய் சொல்லுகிறார். நட்பிலும் மோசடி நிறைந்து விட்டது என்பதாக உலமாக்கள் பதிவு செய்யறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் இந்த அந்தஸ்தை, இந்த பாக்கியத்தையே அல்லாஹ் கூட கொடுக்க மாட்டான். எப்படிப்பட்ட பாக்கியத்தை கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னா, அப்துல்லா பின் உபை முனாஃபிகீன்களோட நயவஞ்சகர்களுடைய மிகப்பெரிய தலைவன். அவருடைய மகன் அப்துல்லா பின் உபையுடைய மகன் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை தண்ணீர் குடிச்சு கொண்டிருக்கும் பொழுது அப்துல்லா பின் உபை அவருடைய அந்த முனாஃபிகினுடைய மகன் நபி அவங்ககிட்ட சொல்றாங்க, யார சொல்ல கொஞ்சம் தண்ணி மிச்சம் வைங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் நான் குடிச்சுக்கிட்டு கூட தண்ணிய கொஞ்சம் மிச்சம் வைக்க சொல்றீங்களா, ஏன்? அப்ப அந்த நபர் சொல்றாரு, அப்துல்லா பின் உபையுடைய மகன் சொல்றாரு, யார சொல்லலாம், நீங்க கொடுத்த தண்ணீரை என்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்தேன்னு சொன்னா அவர் முஸ்லீம் ஆயிடுவார், அவருக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு, நல்லது, நீங்க இதை கொடுங்க, இதை கொண்டு போய் உங்களுடைய தந்தை கொடுங்க என்பதாக தான் குடித்த தண்ணீரில் சிறிதளவு மிச்சம் வைத்து நபி அவர்கள் அப்துல்லா பின் உபையுடைய மகனுக்கு கொடுத்து குடிக்க சொன்னார்கள். அப்துல்லா பின் உபையினுடைய மகன் வராரு, இந்த தண்ணீரை குடித்தா இந்த தண்ணிய குடி. அப்போ அப்துல்லா பின் உபை கேட்கிறாரு, இது என்ன தண்ணி? அப்போ மகனார் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சு மீதமுள்ள தண்ணீர். இந்த தண்ணீரை குடிச்ச அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு ஈமானுடைய பாக்கியத்தை தந்துருவான், உனக்கு கலிமாவுடைய நசீபு கிடைச்சிரும். எனவே இந்த தண்ணீரை குடி, நபியினுடைய பரக்கத்தான தண்ணீர் என்பதாக சொல்லி கொடுக்கும் பொழுது அப்துல்லா பின் உபை சொன்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் மோசடியை நிரப்பி விட்டால், நம்மளுடைய வியாபாரத்துல, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய உறவினர்களிடத்துல, நம்மளுடைய தோழர்களிடத்துல மோசடியை நிரப்பி விட்டால், வாழ்க்கையே மோசடியாக ஆகிவிட்டால், மிகப்பெரிய நலவை அல்லாஹ் நமக்கு தடுத்து விடுவான் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம். அப்துல்லா பின் உபை சொன்னா, யாருடைய மூத்திரத்தையாவது கொண்டு வா, நான் அதை குடிக்கிறேன், ஆனா இதை குடிக்க மாட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மோசடிக்குண்டான பலன் என்ன? நபியின் மூலமாக வரக்கூடிய பரக்கத்தை கூட அவருக்கு கிடைக்காது. எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கியாம நாளை எதிர்பார்த்திருந்தால் அந்த மக்களிடத்திலே அமானிதத்தில் மோசடி அதிகமாகும். எனவே அமானிதத்தின் விஷயத்திலே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். உங்களிடம் யாராவது நம்பினால் அதிலே மோசடி செய்யாதீர்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை மோசடி விட்டும் அநீதத்தை விட்டும் பாதுகாத்து நாளை மறுமை நாளில் அரசுடைய நிலையில் அமரக்கூடிய நல்ல சமூகமாக அல்லாஹ் நம்மை எல்லாம்